இப்போ கடைசியா அந்த பெண்ணும் அந்த ஆணினுடைய விருப்பத்தை, அன்பை அவளும் ஏற்றுக்கொள்ளுகிறாள். இப்போ அந்த பெண்ணும் அந்த ஆணை விரும்புகிறாள். அதேதான் இந்த ரட்சிப்பிலையும் நடக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போய் கேட்டு அவருடைய அன்பை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மனுஷனோ மனுஷியோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுவோம் இல்லையா? இப்போ இந்த ஆணும் பெண்ணும் ஒருத்தரை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதானா? இவங்களோட கதை முடிஞ்சுதா? அவ்வளோதானா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? இந்த ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்துக்குள்ள நுழைய போறாங்க இல்லையா? நிச்சயமா வீட்டில் சொல்லி அவங்க 2 பேருக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்வார்கள். அதுபோல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டேன் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களோட லைஃப் அடுத்த கட்டம் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் என்கிற திருமண பந்தத்துக்குள்ள ஒரு உறவுக்குள்ள நீங்க கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட வேண்டும். நான் ஏத்துக்கிட்டேன், கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு